ஆமாம், இப்போ ஸ்கூல் அதாவது எல்லா டெக்னாலஜிக்கும் நல்லது கெட்டது ரெண்டும் உண்டு. இந்த கெட்டதை நம்ம ரிமூவ் பண்ணி நல்லதை வந்து எடுத்துக்கிறதுக்கு உள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐயோட குறிக்கோள். குறிப்பாக இது எஜுகேஷனில் இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லெவலில் இதை சொல்லிக் கொடுக்கறதே. இப்போ மொபைல் ஃபோன் எல்லா குழந்தைகளும் யூஸ் பண்ணுறாங்க, அதில் சில ப்ராப்ளம்ஸ் வருது நிறையாவே பார்க்குறோம். இப்போ நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறாங்க, அந்த மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணால் ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி வருது, அது வீடியோ கேம்ஸ் விளையாட அதில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி வருது. இது மாதிரி பல டிசார்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறது, குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் குறையிறது, இது மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது, நம்மளும் அதை பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி ஏஐல இன்னும் கொஞ்சம் டீப் பர்வேசிவ். மொபைலுங்கிறது இப்போ ஏஐ கம்பேர் பண்ணுறதே மொபைல் வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ட் கிடையாது. அது இன்னும் ரொம்ப இன்டெலிஜென்ட் டூல்ஸை குழந்தைகளுக்கு கொடுத்தா அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணணும், என்ன அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை எப்படி நன்றாக யூஸ் பண்ணணும், வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும், இது மாதிரியான சில கட்டுப்பாடுகளும் அதோட சேர்ந்து வருது. ஏஐ எஜுகேஷனோட சேர்ந்து அந்த கட்டுப்பாடுகளும் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் கான்க்ளேவ். குறிப்பா இன்னைக்கு எஸ்டிஜி 4, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4, விச் டாக்ஸ் அபவுட் ஈக்விட்டபிள், ஆக்சசிபிள், அஃபோர்டபிள், குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். எல்லாருக்கும் ஒரே லெவல்ல எஜுகேஷன் போய் சேரணுங்கிறது ஏஐனால சாத்தியம்ங்கிறது இப்போ நாங்கள் புரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ஃபார் எஜுகேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஐஐடி மெட்ராஸுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குழந்தைக்கும் ஒரு கோ பைலட் அப்படின்னா அந்த ஒரு ஏஐ மாடியூல் இருக்கும். அது குழந்தை எப்படி படிக்கிறதுங்கிறத ட்ராக் பண்ணும். இந்த குழந்தை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இதுக்கு எந்த இடத்துல ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை, இது இந்த குழந்தைக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில் நம்ம சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சில ஒரு நல்ல கைடன்ஸ், ஒரு கூடவே ஒரு டியூட்டர், ஒரு ஆசான் மாதிரி இருந்து ஏஐ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ள சில ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம டெவலப் பண்ண போறோம். அதுதான் இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி சேஃபா இருக்கும், எப்படி ட்ரஸ்டடா இருக்கணும். அம்மா அப்பா வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அந்த குழந்தைகிட்ட கையில கொடுத்தா அது வந்து ஒரு நல்ல அந்த குழந்தையை டெவலப் பண்ணணுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எப்படி உருவாக்கணும், இதெல்லாம் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம எடுத்து செய்ய போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஏஐ எஜுகேஷன் கொண்டு போறதுக்கு ஐஐடியோட பங்களிப்பு என்ன? இப்போ வந்து நாங்க இப்போ முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் பிசிக்ஸ், ஏஐ ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் சில கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட ஸ்கூல் குழந்தைகள் இப்போ அதில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக ஒரு 7வது 8வது அந்த லெவல்லேருந்து ஒரு ஏஐ எப்படி அழகா யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. அதாவது இப்போ வந்து ஏஐ டூல்ல போய் இப்போ நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா சால்வ் பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியே குறைஞ்சிடும். பட் ஆனா இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்டர்ஸ் கொடுத்து ஒரு டீச்சர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ ஒரு ஸ்டூடெண்ட்டை, அதே மாதிரி ஏஐ பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு டீச்சர் பக்கத்திலே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதுதான் இப்போ நாங்க எடுத்துன்னு போறோம். இப்போ ஏஐ ஃபார் பிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் ஏஐ ஃபார் மேத்தமேட்டிக்ஸ்ல அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எப்படி ஏஐ நீங்க மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்க யூஸ் பண்ணலாம். மேத்தமேட்டிக்ஸ்ல உங்க ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதை போட்டு உடனே இதை சால்வ் பண்ணி காப்பி அடிச்சு கொடுக்க கூடாது. அது எப்படி அழகா அதை யூஸ் பண்ணலாம்ங்கிறத நாங்க சொல்லி கொடுக்கறோம். இதுல கிட்டத்தட்ட 60,000க்கு மேல குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பைலட். இது பல கோடி குழந்தைகளுக்கு நம்ம இதை போய் எடுத்து சேர்றதுங்கிறது ஸ்டேட் வைடு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு போற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஜாயின் பண்ணி அது மாதிரி இப்ப அதுதான் இப்ப அதோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நம்ம ஸ்வயம் பிளஸ் அது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இப்ப இந்த ஏஐ எஃபர்ட் என்ன நம்ம எடுத்திருக்கோமோ, அதாவது சயின்ஸ் எஜுகேஷனுக்கு எப்படி ஏஐ யூஸ் ஆகுது, அதே மாதிரி காமர்ஸுக்கு, அக்கௌண்டன்சிக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த காலகட்டத்திலேருந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க இப்ப டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், இந்தியாவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு ஏஐ கோ பைலட், பர்சனலைஸ்ட் ஏஐ கோ பைலட் கொடுக்க வேண்டியது, அதுதான் எங்களோட ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஜுகேஷனோட ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டிவா வச்சுருக்கோம்.